இறைவாக்கினர் எசாயாவின் இறைவாக்கை தொழுகை கூடத்திலேயே வாசித்து இது நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். இயேசுனுடைய வாழ்வு முழுவதும் அந்த இறை வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. யாருக்காக வந்தார், எதை கொண்டு வந்தார், மீட்பும் மன்னிப்பும் அன்பும் எங்கே போய் சேரும்? பல நேரங்களிலே இயேசுனுடைய போதனைகள் நாம் விரும்புவது போல அமைவதில்லை. அதனால்தான் ஒரு சிலரால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கொண்டு வந்த மீட்பு, அன்பு, மன்னிப்பு எல்லோருக்கும் எப்போதும் உண்டு. நாமும் அதை பகிர வேண்டும், கடவுளிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலம் என்று வருகிற பொழுது இயேசுனுடைய போதனை கூட சில சமயம் கசக்கும், வேண்டாது, விரும்பாதது ஆகிவிடும். எந்தெந்த போதனையெல்லாம் இயேசுவின் போதனை நமக்கு நெருடலாக இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வோம். இயேசுவின் போதனை எல்லாமே நல்லதுதான். நம்மை கரை சேர்க்கும், பிறரை கடவுளிடம் அழைத்து வரும், நல்லுறவோடு வாழ வைக்கும். நமக்கு கடினமாக இருப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.